எடப்பாடிக்கு தொடரும் புது புது பிரச்சனைகள். ஏன்பா இப்போ தானப்பா இரட்டை இலை சின்னத்தை பற்றி பன்னீர்செல்வத்தை தரப்பில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு 4 வார கால விதிமுறை விதித்திருக்கிறாங்க, ஒரு கெடு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் இப்போ கொடநாடு வழக்கில் சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விசாரிக்கிற ஒரு நிலையை உருவாக்குங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் புது புது சிக்கல்கள். ஏற்கனவே கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள். ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தன்று பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போயிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய இடத்துல எஸ்பி வேலுமணி லேட்டாக வந்தார். தங்கமணி அந்த இடத்துக்கு வரவே இல்லை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஓகேங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறீங்க, நாங்கள் இப்போ எந்த பொறுப்புலையும் இல்லை, மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பை தவிர நாங்கள் வேற என்ன இருக்கிறோம், வேற என்ன சுகத்தை அனுபவித்தோம், நாங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த சூழலில் இரட்டை இலை